அவசரமா போக வேண்டியாச்சு. இருந்தாலும் இஷ்யூ ஒண்ணுதான். அவருடைய உரைக்கு இவங்க கூட பதில் சொல்லுவாங்க. எதுவும் கேள்விகள் இருந்தா கேட்கலாம். நான் கேள்வியை கேட்கவில்லை, ஒரு கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக கடற்கரை ஒட்டி புதிதாக 10 தனியார் உற்பத்தி நிலையங்கள் உண்டாக இருக்கின்றன. இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த தனியார் மின் உற்பத்தி நிலையங்கள், இந்த மின் உற்பத்தி நிலையங்கள் அனைத்தும் 10 புதிய துறைமுகத்தை ஏற்படுத்த போகிறார்கள். இது மிகப்பெரிய அளவிலே தமிழக கடற்கரை ஒட்டுமொத்தமாக அழிக்கப் போகிறது. இன்றைக்கு காத்துக் கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து என்பது இந்த தனியார் மின் உற்பத்தி நிலையங்கள் தான். இவை வந்தால் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த கடற்கரையும் அழிந்து போகும். சாதாரண மின் நிலையங்கள் அல்ல, ஒவ்வொரு குறைந்தபட்சமே 1000 மெகாவாட் இருக்கிறது, அதிகபட்சமாக 3300 மெகாவாட் அளவிற்கு உற்பத்தி நிலையங்கள் வருகின்றன. அதே போல் தமிழக அரசினுடைய திட்டத்தில் 4 மெகா பவர் ப்ராஜெக்ட்ஸ், 4000 மெகாவாட்டிற்கான பவர் ப்ராஜெக்ட்ஸை தான் இன்றைக்கு தமிழக முதல்வர் அறிவித்திருக்கிறார்கள். அது வறுமையானால் தமிழகத்தில் கடற்கரை என்பது இருக்காது, வெறும் சாம்பல் வீடு மட்டும்தான் இருக்கும். அதாவது ஒரு சமயம் மட்டுமல்ல, இந்து என்று சொல்லப்படுகிற சமயமுமே இந்தியாவை பொறுத்த மட்டும், அதாவது உங்கள் வரிகளை சொன்னீர்கள், புரிந்து கொண்டேன். ஏனென்றால் நான் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் மேற்கு பகுதியில் பிறந்து வாழ்ந்தவர், தூத்துக்குடி பக்கத்துக்காரன் தான். ஆனாலும் இந்த வரிகள் பெரிய வரலாற்றை சொன்னீர்கள், அதுதான் பெரிய கிட்டத்தட்ட எவனவனோ வந்து ஆக தமிழக மக்கள் தமிழர்களாலேயே 2000 ஆண்டுகளாக அடிமைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவன் தன்மார்பு பெறக்கூடாது என்பதற்காக ஒரு காலத்தில் செய்தார்கள். இப்பொழுது தமிழர்கள் என்று பெயரை சொல்லிக் கொண்டு தமிழர்கள் தமிழ்நாட்டில் குடிதோண்டி பல அரசியல் கட்சிகள் புறப்பட்டிருக்கிறது. ஆனால் நமக்கு எலும்பு இல்லை. பல பேருக்கு ஏனென்றால் நம் எலும்பு வளைந்து விட்டது, மண்டை சித்திக்கு தன்மை இழந்து விட்டது. அனுபவிப்போம், பங்காளத்துல பணம் திரட்டுவோம், ஆறுமுகளை வாழ்வோம், பலமாடி கட்டிடங்களை கட்டுவோம் என்று ஒரு கூட்டம் கிளம்பி விட்டதால் மற்றவர்களை பற்றி சிந்திக்கிற ஆக்கள், புதுநல ஆக்கள் 5 நிலைகளையும் இன்று ஆபத்துக்கு சிக்கலுக்குள்ளாகிறது. இருந்து வீழ்வதை பற்றி சிந்திப்பதற்கு கூட ஒரு சிலர் தவறு இல்லை என்பதுதான் இன்றைய அவலம். இதிலிருந்து நாம் மீள்வதை பற்றி தான் நாம் சிந்திக்க வேண்டும். ஆனால் அதற்கு சிந்தனையாளர்கள் சொல்லப்படி மழுங்கி போய்விட்டார்கள். அதுதான் இன்றைய அவலத்துக்கான காரணம். இதை நான் நானும் ஒரு இந்த சில மீட்டெடுப்புக்கான நிகழ்ச்சிகளை பற்றி பேசப்படுகிறேன். ஆனால் இப்பொழுதும் நான் பல அவலங்களை பார்த்து இந்தியாவில் இருக்கிறது மட்டும். ஆனால் அந்த கடற்கரை குட்டிச்சவராக்கிய நீங்கள் சொன்னீர்கள் கேள்வி இன்னும் சுவராக்கி அவர் சொன்னார். ஆக கடற்கரையை பாதுகாக்காமல் நம்முடைய உள்நாடும் நாமும் படைக்க முடியாது. ஆனால் எப்படி செய்ய போகிறோம்? ஏன் அந்த குழுக்களுக்குள்ளே அடிக்கடி சண்டையை மூட்டி அவர்களை அதுக்குள்ளே திருப்பி விடுகிறார்கள். இதிலிருந்து எப்படி தற்போது மீனவர்களை அதில் கடற்கரை போய் மீனவர்களை ஒருங்கிணைக்காமல் எப்படி செய்ய முடியும்? இந்த கேள்விக்கு பதில் சொல்ல விரும்புகிறேன். கடலை பாதுகாக்கணும், கடற்கரையை பாதுகாக்கணும், இது போன்ற அமர்வுகள், இது போன்ற 5 நிலை அமர்வுகள், இதழ் கடையை பற்றி பேசுகிறோம், குறிஞ்சியை பற்றி பேசுகிறோம், மருதத்தை பற்றி பேசுகிறோம். இதன் போன்ற அமர்வுகளின் மூலம், இங்கு நடக்கக்கூடிய கலந்தாய்வுகளின் மூலம், சொற்பொழிவுகளின் மூலம், கருத்து பரிமாற்றத்தின் மூலம் திறனையை பற்றிய அறிவு பொது களத்திற்கு வர வேண்டும். இருவரும் ஒரே ஒரு கருத்தை மிக ஆழமாக குறிப்பிட்டார்கள். இந்த நெய்தல் என்ற ஒரு நிலத்தை பற்றிய அறிவு மற்ற நிலத்தில் உள்ளவர்களுக்கு இல்லை. மிகப்பெரிய துரதிருஷ்டமான ஒரு நிகழ்வு என்னவென்றால், சுனாமி 2004 வந்த பிறகுதான் இப்படி ஒரு அடித்தளத்தில் எல்லையில் ஒரு மக்கள் இனக்குழு வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதே டெல்லியில இருக்கவனுக்கு தெரிஞ்சு, ஊபியில் இருக்கவனுக்கு தெரிஞ்சு ஓடி வந்தாங்க, உதவிக்கரம் நீட்டினார்கள். ஆனால் எவ்வளவு ஒரு துர்பாக்கியமான நிலை என்று பாருங்கள். மிகப்பெரிய ஒரு பேரழிவு ஒன்றை சந்தித்த பிறகுதான் இப்படிப்பட்ட ஒரு இனம் கடற்கரையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, நமது எல்லை புறங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது என்பதையும் அறிந்தார்கள். கடற்கரையில் வாழ்ந்து மட்டுமல்ல, வாழ்வதோடு
நாடி நரம்புகளில் இந்த எல்லை புறங்களில் எந்த விதமான ஒரு சம்பளமும் இல்லாமல், எந்த விதமான ஒரு ஊதியமும் இல்லாமல் இந்த மக்கள் கடற்புறங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு குறிப்பாக ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். மும்பையில் நடந்த தாக்குதலில், இந்த மும்பையில் தீவிரவாதிகள் வந்து ஊடுருவி தாக்கப் போகிறார்கள் என்பதை முன்னறிவித்தது குஜராத் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள், பாரம்பரிய மீனவர்கள். ஆனால் அவர்கள் முன்னறிவித்ததை ஏதோ ஒரு மீனவன், எங்கேயோ உள்ளவன், அவன் யார் எங்களுக்கு அறிவுரை சொல்ல என்று மிக ஏளனமாக தள்ளிவிட்டதன் விளைவு மும்பை சம்பவம். காரணம், இந்த எல்லை பகுதியில் வாழக்கூடிய மக்களை அதிகாரிகள் என்று போன உடனேயே, ஆட்சியாளர்கள் என்று போன உடனேயே நீ ஒரு உயர் ஜாதியாகி விடுங்க. மக்களில் இருந்துதான் நீ போற. ஏன் புள்ள, ஏன் அண்ணன், ஏன் தம்பி, எங்க மச்சான், நீதான் ஆட்சியாளராக இருக்க. ஆனா நீ ஆட்சி கைப்பற்றிய பிறகு, நீ அரசு கட்டிலில் அமர்ந்த பிறகு ஒரு வர்க்கமாகவே மாறிவிடுறீங்க, இன்னொரு வர்க்கமாகவே மாறிவிடுகிற. மொத்தத்துல இந்த நிலங்களை பற்றிய அறிவு முதல்ல வரணும். இது போன்ற அமர்வுகள் அந்த அறிவை கொடுக்குமானால், இது போன்ற சந்திப்புகள், கலந்துரையாடல்கள் நிலங்களை பற்றிய அறிவை எல்லோருக்கும் வழங்குமானால், எமக்கு குறிஞ்சியின் மேல் அன்பும் பாசமும் இருக்கிறது. எமக்கு மருதத்தின் மேல், நாம் நெய்தல் நிலத்தை சார்ந்தவர்கள் என்பதால் குறிஞ்சியை அன்பு செய்ய மாட்டோம் என்பதல்ல. குறிஞ்சியின் பழங்குடிகளுக்கு, குறிஞ்சியின் மக்களுக்கு, அடித்தள மக்களுக்கு பாசம் இருக்கிறது. நெய்தலின் மக்களுக்கு மருதத்தின் மேல் அன்பு இருக்கிறது. நெய்தலின் மக்களுக்கு முல்லையின் மேல் அன்பு இருக்கிறது. வணக்கம். திருச்செங்கோடு பக்கத்துல இருந்து வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு சேலம் மெயின் ரோட்ல வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. அந்த காலேஜுக்கு பின்னாடி தான் வந்து என்னோட ஒரு 10 ஏக்கர் லேண்டு. பார்த்தீங்கன்னா அந்த காலேஜில் இருக்கிற அத்தனை கழிவு நீரும் வந்து என்னோட தோட்டத்தில் தான் வருது. அவங்க கேட்டுட்டு இருக்காங்க, எங்கள் லேண்ட் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கழிவு நீர்லாம் எங்கள் லேண்டுக்குள்ளே தான் வருது. நாங்கள் கொடுக்கல, நான் அதுக்கு ஒரு வாய்க்கால் போட்டு விட்டுட்டேன். ஆனால் மறுபடியும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, என்னோட கிணத்துக்கு ஒரு 100 அடிக்கு பக்கத்தில் ஒரு குழியை வெட்டிட்டாங்க. அந்த குழியிலிருந்து யூரின் எல்லாமே அதில் வருது, வித் கெமிக்கல். அவங்க யூஸ் பண்ணுற சோப்பு, ஷாம்பு எல்லாமே வந்து அதில் வந்து கலக்குது. அவங்க கிட்ட நான் போய் பேசும்போது வந்து ஒரு யானையை பார்த்து குறைக்கிற நாய் மாதிரி ஆகி போயிடுறேன். என்னால் ஒன்றும் பண்ண முடியல. உங்களை மாதிரி இருக்கிறவங்க இதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணாதான் வந்து என் நிலத்தை நான் பாதுகாக்க முடியும். உங்களுடைய அதாவது சுய தேவையில வந்து பொது தேவை அடங்கி இருக்கிறதுங்கிறதுனால இது போல ஒரு கலந்தாய்வுகள், இந்த மாதிரி ஒரு நிபந்தனைகளை வைக்கலாம். நெய்தல் நிலம் மட்டுமல்ல, எல்லா திணைகளைச் சேர்ந்த மக்கள் வந்து சுற்றுப்புற சூழல் வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது மிகப்பெரிய தேவை. வரிதையா காட்சி சொன்னது போல மிகப்பெரிய அழிவுகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். இதுக்கு எதனால வந்து காரணம் வந்து பேராசையினால வந்து. ஆசை இருக்கலாம், பேராசை இருக்கக்கூடாது. ஒரே ஆள் எல்லா உலகத்தையே தனதாக்கி கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் எப்படி நடக்கும்? அந்த சூழலில் தான் இப்படிப்பட்ட ஒரு நிலைகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இது போன்ற நிகழ்வுகள், என்னை கொண்டு திரும்ப திரும்ப நான் அதை பதிவு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். இது போன்ற நிகழ்வுகளின் மூலம் மக்களுடைய எண்ணங்கள் மாறும். அது யாராக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகலாம். நம்ம சம பங்காளர்களாகவும் இருந்துவிட்டு போகலாம், ஆட்சியாளர்களாக இருந்துவிட்டு போகலாம், அரசியல்வாதிகளாக இருந்துவிட்டு போகலாம். இருந்தாலும் நாம் நம்முடைய எண்ணங்களை பதிவு செய்வதன் மூலம், ஏதோ ஒரு தொலைக்காட்சியில் இந்த விஷயத்தை பார்க்குறாங்க, ஏதோ ஒரு ஊடகத்தில் ஒரு நாளிதழ் இந்த செய்தியை படிக்கிறாங்க, ஒரு எண்ணங்களில் சில மாற்றங்களையாவது நாம் விதைப்போமே. இது போல நிகழ்வுகளின் மூலம் அவர்களின் எண்ணங்களில் சில மாற்றங்களையாவது நம்மால் கொண்டு வர முடியும் என்றால் அதை விட மிகப்பெரிய சாதனை வேறொன்றுமில்லை என்று கூறிய மகனே, நன்றி. அதுல நடந்த ஒரு ஃபெயிலியரை நான் சொல்லிடுறேன். ஒரு 1,00,000 மரக்கன்றுகள் வந்து உருவாக்குறதுக்காக வந்து நாங்க விதை போட்டோம். செடி வந்து அந்த மலையில வந்து முளைச்சு வந்துருச்சு. அடுத்த தண்ணி கிணத்து தண்ணி விட்ட உடனே எல்லா செடியும் கருகிடுச்சு. அதனாலதான் நான் உங்ககிட்ட கேட்டேன். அது தண்ணியா இருந்தா கருகிருக்காங்க. 3 பேர் வந்து நெய்தல் குறித்து பேசியிருக்காங்க. அது தொடர்பான விவாதங்களை எதிர்பார்க்கிறோம். நான் எல்லோர்ல இருந்து சிந்தி
வந்திருக்கேன். அதாவது கவர்மெண்ட் வந்து என்ன ஏமாத்துதுன்னு இப்போ கண்டிப்பாக நான் புரிஞ்சுக்கிட்டேன். எண்ணூரில் பார்த்தீங்கன்னா மீனவர்கள் வந்து அதிகமாக இருப்பாங்க. இருக்கிற இடத்துல புதிய தொழிற்சாலை வந்துக்கிட்டே இருக்கு. அந்த புதிய தொழிற்சாலையை பார்த்தீங்கன்னா வேலை தரும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மீன் வளங்கள் இடத்த வந்து நாசனம் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்என்டின்னு ஒரு பெரிய நிறுவனம் வந்து புதிதாக வந்து கப்பல் கட்டும் நிறுவனம் உருவாகி வந்துருக்கு. மீனவர்களுக்கு வேலை தருகிறேன்னு சொல்லிட்டு தர சொல்லிட்டு ஏமாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. பின்பக்கம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை தர சொல்லிட்டு ஏமாத்துறவங்க வந்து பேக் வாட்டர் கடல் பக்கத்தில் இருக்க பேக் வாட்டர் இருக்குது. அந்த இடத்துல எல்லாம் அழிச்சிட்டு அது தண்ணி அதான் டிரான்ஸ்போர்ட்டுக்காக வச்சுருந்தாங்க. அந்த இடத்த அதை வந்து அடைச்சிட்டு ஃபுல்லாக வந்து டிரான்ஸ்போர்ட்டு எல்லாமே கட் ஆகிட்டு ரெகுலராக வர பறவைகள் பார்த்தீங்கன்னா ஃப்ளமிங்கும் பெயிண்டர் ஸ்டாக்லாம் வரும். ரெகுலராக எண்ணூரில் வரும். இப்போ அந்த பறவைகள் வந்து வரதே இல்லை. காரணம் பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட்னால அவங்களுக்கு இடத்த கொடுத்து கப்பல் கட்ட தொழிற்சாலை உருவாக்கிட்டு மீனவர்கள் வந்து அழிக்கப்படும் நாசனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்ன வரைக்கும். இல்லை, மீனவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா பியூனாக கொடுப்பாங்க, அல்லது வந்து சாதாரண வந்து ஒப்பந்த பணியாளர்களாக கொடுப்பாங்க. இது எல்லா நிலத்திலும் உள்ளதா? இது வந்து நெய்தலில் மட்டும் நடக்கிறது இல்லை. பேக் வாட்டரை மாற்றிட்டாங்க, அந்த வரக்கூடிய பறவைகள் எல்லாம் போயிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் காலகாலமாக நம்ம பார்த்துட்டே இருக்கோம். குறிச்சியில் அப்படி நடக்கும் இல்லையா? வயக்காடுகளில் நம்ம விவசாயிகள் வெளியே வரட்டு இல்லையா? ஏன் சென்னை நோக்கி மிகப்பெரிய சேரி பகுதிகள் ஏன் அதிகமாகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு காரணம் என்ன? விளைநிலங்களில் எல்லாம் ஆக்கிரமித்து பெரிய பெரிய அபார்ட்மெண்ட் கட்டுறோம், பெரிய பெரிய தொழிற்சாலைகள் வந்து கொண்டிருக்கின்றன. வரிதையா குறிப்பிட்டது போல இந்த கடலூர் பகுதிகளில் வந்து கடலூர் குப்பை தொட்டியாக மாறி இருக்கிறது. இப்போ குப்பை தொட்டியாக நமக்கு பொருளாதாரம் என்ன? இந்த பொருளாதார கருத்துக்கள், பொருளாதார திட்டங்கள் ஆய்வு செய்யப்பட வேண்டும் இல்லையா? ஆய்வு செய்யப்படுகிறதா? தீசிஸ், சிந்தசிஸ், ஆன்டி தீசிஸ் என்று சொல்வார்கள் இல்லையா? 1920ஆம் ஆண்டு இருந்த சட்டம், 1920ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட திட்டம் இன்றும் நம்மை ஆளுமை பண்ணி கொண்டிருக்கிறதா? கேள்வி கேட்கப்பட வேண்டும். அது சத்திய சோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். இந்த சூழலில் நான் 1900களில் இப்படி வாழ்ந்து கொண்டிருந்தேன். இந்த அமைப்பு, இந்த ஆட்சி இப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சட்டம் என்ன? இதெல்லாம் டாக்மாவா? இதெல்லாம் இந்த கேள்வியை கேட்கிறது. அதாவது கிறிஸ்துவத்தில் சொல்வார்கள் தேவ ரகசியம் என்று சொல்வார்கள். தேவ ரகசியத்தை கேள்வி கேட்க முடியாது. அப்படி அல்ல. திட்டங்கள் மக்களை ஆளுமைப்படுவதற்காக, மக்களின் நல்வாழ்வுக்காக ஏற்படுத்தப்படக்கூடிய திட்டங்கள் கண்டிப்பாக சத்திய சோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். இந்த சூழலில், இந்த நிலையில் இந்த சட்டம் இந்த மக்களை பாதுகாக்குமா? இந்த மக்களுக்கு நலன் விளைவிக்குமா? ஆட்சியாளர்களும் அரசியல்வாதிகளும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த கருத்தாய்வின் மூலம் நாம் அதை முன்னெடுக்கிறோம். அந்த கொற்கை நாவல் படிச்சிருக்கிறேன். அதுல வந்து அந்த பாதிரியார் வந்து எந்த அளவுக்கு காம இச்சையோட ஒரு பெண்ணை நெருங்கி இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த வந்து அதனுடைய தாக்கம் தான் அவங்க வந்து ஊருக்கு வரவிடாம பண்ணியிருக்காங்க. அது வந்து அவருடைய ஆடிசூல் உலகம் கூட, அந்த நாவலும் கூட எந்த அளவுக்கு இந்த தமிழ் சூழல கவனப்படுத்தப்பட்டதுன்னு தெரியல. எப்படி ஒரு சோழர் கட்டி வந்து பழங்குடியினுடைய வாழ்க்கையை வந்து எவ்வளவு, அந்த வாழ்க்கை யாருக்குமே தெரியாது. பழங்குடி வாழ்க்கை நமக்கு தெரியுமா? ஒரு மீனவருடைய வாழ்க்கை நமக்கு தெரியுமா? நம்ம கடல் நாம கரையில இருந்துட்டு மீன் சாப்பிடுறோம். அந்த கடல் பக்கம் போய் அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம உணர்ந்திருக்கிறோமா? ஆனா ஆடிசூல் உலகம் சரி, கொற்கையும் சரி, மிக நெருக்கமாக மீனவர்களுடைய வாழ்க்கைய, அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை, அவங்களுடைய துயரங்களை அவ்வளவு அற்புதமா பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஆனா அந்த மக்களுக்காக பதிவு பண்ணியிருக்காரு. அவர் அந்த ஊர்ல விடல அப்படிங்கிற ஒரு நிலை. அருள்வெளியில சொல்ற மாதிரி கத்தோலிக்கர்களுடைய அடிமைகளாக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுதான் உண்மை. இன்னைக்கு வந்து அந்த மக்கள் வந்து மூளைச்சலவை பண்ணிப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு வந்து அந்த பாதிரியார் சொல்றதான் கேட்கிறாங்க. அது முதல் அவங்களுக்கு வந்து இப்ப வந்து அவங்களுக்கு அந்த உளவியல் பூர்வமான ஒரு தேவை இருக்கு. அவங்களை மாற்றக்கூடிய அவங்களுடைய வரலாற்று பின்னணி வந்து அவங்களுக்கு சொல்லக்கூடிய வேண்டிய கட்டாயம் இருக்கு. பரவருடைய வரலாறு வந்து 100 வருடங்களா அவர்கள் சொல்றாங்க நாவல். அவங்களுடைய வரலாறு வந்து அவங்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. இது போன்ற அமர்வுகள் அவசியமா இருக்கு. சொன்ன மாதிரி அவங்களுக்கான தொகுதிகளை அவங்களை வந்து தலைமைகளை ஏற்படுத்தக்கூடிய, ஆளுமைகளை ஏற்படுத்தக்கூடிய வேண்டிய தேவை இருக்கு. ஆதிக்குடிகள்லாம் அவங்க தான். அங்க இருந்து கடல் புறத்துல இருந்து, நெய்த நிலத்துல இருந்து அப்புறமா வந்தவங்க தான் மருத நிலத்துக்கு வந்தவங்க, மற்ற நிலங்கள் உருவானதுக்கு காரணமானவங்க அப்படிங்கிறத குறிக்கும்.
மனிதனுடைய உணவு தேவையில்லை 2 மடங்கு 2 பங்கு வந்து கடல்ல இருந்து நமக்கு கிடைக்குது. 1 பங்கு தான் நிலத்துல இருந்து கிடைக்குது. ஆனால் நம்ம அந்த கடலுக்கு வந்து அநியாயம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப வருத்தம். கடல் வந்து ஒரு இயற்கை சக்தி என்ன அப்படின்னா, நாம் அதற்கு ஊறு விளைவிக்காத வரை அது நம்மை பாதுகாக்கும். ஆனால் தூண்டில் விளைவுகள், சென்னை துறைமுகத்தினுடைய பாதுகாப்பு சுவர்கள் வந்து மெரினாவை உருவாக்கி இருக்கிறதுன்னு சொல்றாங்க இல்லையா, அதை வந்து நாம் உள்ளே புகுந்து இயற்கைக்குள் புகுந்து அதை நாம் வருத்தப்படுத்த வைக்கும் போது அது ஒரு இடத்தில் கிள்ளி மறு இடத்தில் சேமிக்கிறது. மெரினாவில் சேமிக்கிறது, ராயபுரத்தில் எண்ணூரில் கிள்ளி விடுகிறது. இப்படிப்பட்ட ஒரு இயற்கைக்கு ஊறு விளைவிக்கும் போது நமக்கான திட்டங்கள், நம் மக்களுக்கான இது இந்த மாதிரியான இந்தியாவில் இந்த பகுதியில் வாழக்கூடிய இந்த மக்களுக்கான திட்டங்களுக்கு போகல. ஏன் நமக்கு லண்டன்ல உள்ள திட்டம், ஏன் நமக்கு ரஷ்யாவில் உள்ள திட்டம், நமக்கான தேவை என்னவோ அந்த திட்டங்களை முன்னெடுக்கல. நம்முடைய அரசியல்வாதிகளும் நம்முடைய படிப்பாளர்களும் பண்பாளர்களும் பெரிய பெரிய விஞ்ஞானிகளும் மக்களுக்கான திட்டத்தை, இன்னைக்கு எனக்கு சாப்பாடு இல்லை சார், பசிக்குது சார், எனக்கு ஏன் சார் நான் வந்து சந்திர மண்டலத்துக்கு போகணும், எனக்கு தேவையில்லை சார், நான் சந்திர மண்டலத்தை பற்றி எதுக்கு சார் கனவு காட்டுறேன், தொழில்நுட்பம் முன்னேற்றம் எல்லாம் சரிதான், எனக்கு பசிக்குதுயா, கஞ்சிக்கு வழி இல்லை, நான் இன்னைக்கு கஞ்சிக்கு வழி இல்லாத வேண்டும், நீ தொலைக்காட்சி பற்றி பேசிட்டு இருக்க. முதலில் நாம் நமக்கு என்ன தேவை என்பதை புரிந்து கொள்வோம். நம்மளுடைய சட்டமும் திட்டமும் நமக்கான அடிப்படை தேவைகளுக்கு நிர்ணயப்படுவதற்காக இருக்கிறதா என்பதை மறுபரிசீலனை செய்வோம். ராமேஸ்வரம் பகுதியில் கொல்லப்பட்ட மீனவர்கள் 518 பேர். ஆனால் இன்றைக்கு மீனவர்கள் சமுதாயம் என்பது இன்றைக்கு சென்னை நம்ம தமிழகத்தின் கடற்கரை எடுத்தால் 1063 கிலோமீட்டர் அளவுக்கு இருக்கிறார்கள். இந்த மீனவர்கள் ஏன் அதை குறித்து ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு போராட்டத்தினையோ ஒரு ஒற்றுமையோ காட்ட முடியவில்லை? மகாபாரதத்தில் இன்னைக்கு வரைக்கும் பங்காளி சென்றது இல்ல, அது எல்லா சமூகங்கள்லயுமே பங்காளி சண்டை அதெல்லாம் இருக்கதான் செய்யும். இந்த எல்லா சமூகமும் ஒற்றுமையா இருக்கிறாங்களா என்ன? அப்படிலாம் இல்ல. ஆக்சுவலா உண்மையான காரணம் அவங்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் ஒரு பெர்சன்டேஜ் கூட கிடையாது. அதுதான் உண்மையான காரணம். விவசாயிகள் மத்தியில விவசாய சங்கம் என்பது ஒரு தமிழகம் முழுவதும் ஒரு காலத்தில் இருந்தது. ராமேஸ்வரத்தில் மீனவர் சங்கம் இருக்கிறது. மீனவர்கள் யாரும் மீனவர் சங்கத்தில் தலைவர்களாக இல்லை. தொழிலுக்காக கடற்கரையில் போய் குடியேறியவர்கள் மீனவர்களுக்கு தலைவராகி இருந்தார்கள். அதான் பிரச்சனை. நீங்க கேட்டதுனால சொல்றேன், நான் பிரச்சனையே காட்டுறேன். இந்த விவாதம் வந்து நீண்ட விவாதமாக பாமை வராதனால நல்ல ரொம்ப நீளமா போயிடுச்சு. நீங்கள் பேசிய எழுத்தாளர் ஜோடி குருஸ் அவர்களுக்கும் அருள்வெளிகன் அவர்களுக்கும் மற்றும் பேராசிரியர் வந்தியாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனாலும் கூட இந்த சென்னையிலோ எங்களை போன்ற பூலை நண்பர்கள் மற்றும் சுற்றுச்சூழல் இந்த மாதிரியான நிறுவனங்கள் பல்வேறு விஷயங்களை போராட்டங்களை, இன்றைக்கு அணுகுலை போராட்டங்கள் பலர்ச்சியாக எங்களுக்கு எல்லா விதமான உதவிகளையும் எல்லா விதமான இடம், இப்படி ஒரு இடத்தையும் கத்தோலிக்க நிறுவனம் தான் நமக்கு அளித்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்கிறேன். உண்மையிலே இந்த அரங்கம் என்பது வந்து லாரன்ஸ் சுந்தரம் அவர்கள் பேரால் ஏற்படுத்தப்பட்ட அரங்கம். ஒரு உண்மையிலே ஒரு மாபெரும் புரட்சியாளர். இந்த இடத்திலிருந்து தான் பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கும் நாம் குடமுழக்கை பற்றியோ அல்லது வேறு எதை பற்றியோ பேசுவதற்கு வந்து சென்னையில் ஒரு இடம் கூட கிடையாது. அதை நான் மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த அரங்கம் நமக்கு கிடைத்தது. இந்த மற்ற அனைத்து விஷயங்களையும் நமக்கு உதவி செய்ய கத்தோலிக்கிறதுக்கு எனக்கு நன்றி. அதற்கு பிறகு இப்பொழுது நாம் வந்து வெளியே வந்து தேநீர் கிடைக்கும் என்று நினைக்கிறேன். அதற்கு பிறகு இருளர்களுடைய பாரம்பரிய பாடலும் நடனம் இருக்கிறது. வெள்ளிமலை மலையாளி மக்களுடைய நடனம் இருக்கிறது. அதற்கு பிறகு புத்தக வெளியீடு, அனைத்து நிகழ்வுகளும் அங்கேயே நடக்கும். எல்லாரும் அங்கேயே இருந்து நம்ம இது பண்ணலாம். ஸோ நீங்க எல்லாரும் அங்கே போகலாம். அப்புறம் இரவு வந்து அந்த பாரம்பரிய விருந்துக்கு யார் முன்பதிவு செய்திருக்கிறார்களோ, யார் அந்த டிக்கெட் வைத்திருக்கிறார்களோ அவருடைய பட்டியலை வழங்கப்படும் என்று தகவல் கிடைக்கிறது.